மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்கின்ற பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலினுடைய வீட்டிற்கு சென்று சந்தித்திருப்பதாகவும் இப்போது செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் இலங்கையிலே இனப்படுகொலை என்ற ஒன்று இடம்பெறவே இல்லை, விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளை அழிப்பதற்கான போர்தான் இலங்கையிலே இடம்பெற்றதை ஒழிய தமிழ் மக்கள் அழிக்கப்படவும் இல்லை, கொல்லப்படவும் இல்லை, இங்கே இனப்படுகொலை ஒன்று இடம்பெற இல்லை என்ற அடிப்படையிலே கத்தோலிக்க ஆயர்கள் சங்கம் மற்றும் இலங்கை கத்தோலிக்க திருச்சபை என்பன ஒன்றிணைந்து ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிற விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதுவும் இலங்கையிலே இனப்படுகொலை என்ற ஒன்று இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் மீண்டும் இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்பட ஆரம்பித்திருப்பதாகவும் எரிபொருள் விலையேற்றம் ஏற்பட போகின்ற அடிப்படையில் எரிபொருள் வரிசைகளும் மீண்டும் ஆரம்பமாக தொடங்கி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இலங்கையிலே இனியொரு இனவாதத்திற்கு இடமளிக்க முடியாது, இனவாத பேச்சுக்களை இனி யாரும் பேச முடியாது என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் உண்மையை சொல்ல போனால் ஓரளவுக்கு அதனை காப்பாற்றிக் கொள்கின்றார்கள். அதாவது இனவாதம் தலை தூக்காத அளவுக்கு ஓரளவுக்கு என்றும் அவர்கள் இயலுமான அளவுக்கு அதனை பார்த்துக் கொள்கின்றார்கள். இருந்தாலும் ஆங்காங்கே இனவாத பேச்சுக்களும் இனவாதத்தை தூண்டிவிடுகின்ற செயற்பாடுகளும் எதிரணியினராலும் பொது அமைப்புகளாலும் இடம்பெற்று வருகின்றது என்பது மறுப்பதற்கில்லை. இதிலே மிக முக்கியமான விடயம், கடந்த 18ஆம் திகதி கொழும்பிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது அதிலே குறிப்பாக பௌத்த தேரர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு பௌத்த தேரர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு சில பௌத்த தேரர்கள், ஒரு சில கிறிஸ்தவ, அதாவது சிங்கள கிறிஸ்தவ கத்தோலிக்க மதகுருமார் அதிலே கலந்து கொண்டார்கள். அதோடு பல அமைப்பை சேர்ந்தவர்கள், சிங்கள பல அமைப்பை சேர்ந்தவர்கள், அங்கே சிவில் சமூக அமைப்பை சார்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ் சிவில் சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள், தமிழ் சட்டத்தரணிகள் என்று பலரும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அங்கே அதாவது மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அல்லது இனப்படுகொலை நாளாக கடைபிடிக்கப்படுகின்ற அந்த நாளிலே கடற்கரையோரத்திலே விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தியிருந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இது ஒரு புறம் இருக்கின்ற போது, இன்னும் ஒரு புறம் அதே சிங்கள மக்களை சார்ந்த இனவாதிகள் குழு கூடியிருந்தது. அதே போன்று பௌத்த தேரர்கள் குழுவும் கூடியிருந்தது. இங்கால் பார்த்தால் நினைவேந்தலுக்கு பௌத்த தேரர்கள், சிங்கள கிறிஸ்தவ குருமார் வருகின்றார்கள், தமிழ் சிவில் சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே செல்கின்றார்கள். இன்னும் ஒரு புறம் பார்த்தால் அதே போன்று சிங்கள பௌத்த தேரர்கள் வருகின்றார்கள், சிங்கள இனவாதம் பேசிக்கொண்டு ஒரு சில இளைஞர்கள் வருகின்றார்கள். அவர்கள் அங்கே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படங்களை தீயிட்டு எரித்த விடயங்கள், இப்போது ஒருவர் அதிலே சமூக வலைத்தள ட்ரெண்ட் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு கட்டையர் ஒருவர் அவரை கடுமையாக வைத்து சமூக வலைத்தளங்களை வதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடையவர்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே அவர்கள் அங்கே இனவாதத்தை கக்கி இருந்தார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். நினைவேந்தல் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெறுவது யுத்தத்திலே உயிரிழந்த உறவுகளுக்கு. எப்படி தென்னிலங்கையிலே 19ஆம் திகதி அவர்கள் தங்களுடைய தேசிய வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்றார்களோ அதே போன்று யுத்தத்திலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, பொதுமக்கள் இறந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கான நினைவஞ்சலி 18 இடம்பெறுகின்றது. அதனையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள தயங்கி வருகின்றார்கள். இருந்தாலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. அங்கிருந்து ஒரு சில துணிச்சலான செயல் வீரர்களால் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக தமிழ் சிவில் சமூக அமைப்புகள், சில கட்சிகள், அதாவது போராட்ட இயக்கம், மக்கள் போராட்ட இயக்கங்களை சார்ந்த பலரினால், அந்த துணிச்சலான செயற்பாடுகளினால் அங்கே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த இடத்திலே தான் குறிப்பாக ஜீவத்த பீரிஸ் என்று சொல்லப்படுகின்ற கத்தோலிக்க அருட்தந்தையர் ஒரு குறிப்பிட்ட விடயம் கொஞ்சம் பேசுபொருளாக மாறுகின்றது. இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது, தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது, மக்களுக்கு எதிரான போர் இடம்பெற்று, அதாவது போரிலே மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், வேண்டுமென்றே படுகொலை இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையிலான கருத்துக்கள் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த செய்தி ஒன்றை நான் IBC தமிழிலே பார்த்திருந்தேன். இது தொடர்பான விரிவான விளக்கங்களை பார்க்கின்ற போது அது அங்கேதான் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக 18ஆம் திகதி அங்கே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஜீவத்த பீரிஸ் அவர்கள், அருட்தந்தை ஜீவத்த பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவரும் சிங்கள மொழி பேசுகின்ற அருட்தந்தையாக இருக்கின்றார், கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த ஒரு அருட்தந்தை. இவர்தான் இந்த மக்கள் போராட்டம் வெடிக்கின்ற போது 2022 காலப்பகுதிகளில் முன்னிலையிலே நின்று செயற்பட்டவர். ஒரு கட்டத்தில் இவர் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. மஹிந்தனுடைய குண்டர்கள் குழு உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்திய சம்பவம், மே 9 தாக்குதல் சம்பவத்திலே இவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஜீவத்த பீரிஸ் என்று சொல்லப்படுகின்ற அருட்தந்தை
ஆனால் அவர் இருந்தாலும் மக்களுக்காகவும் நேர்மையான முறையிலே குரல் கொடுத்து வருகின்றார். திரு சக்திவேல் அருட்தந்தை சக்திவேல் அடிகளாரை போன்று அவரும் ஒரு செயற்பாட்டாளராகவே இருக்கின்றார். எனவே அவருடைய கருத்து இனப்படுகொலை என்பது இடம்பெற்றது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் சொல்லியிருந்தார். அதற்கு இப்போது கடுமையாக கொந்தளித்தெழுந்திருக்கின்றார்கள் இலங்கை கத்தோலிக்க திருச்சபை. இலங்கை கத்தோலிக்க திருச்சபை என்றால் எல்லோருக்குமே தெரியும். அதனுடைய தலைமை மல்கம் ரஞ்சித் ஆண்டகை. தலைமை எல்லாமே தென்னில், அதாவது சிங்கள மொழி பேசுகின்ற ஆயர்கள் மத்தியிலே தான் இருக்கின்றது. எனவே இலங்கை கத்தோலிக்க திருச்சபை கடுமையாக கொந்தளித்திருக்கின்றது. இலங்கையினுடைய கத்தோலிக்க ஆயர்கள் சங்கமும் கடுமையாக கொந்தளித்திருக்கின்றதாம். இதற்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் சங்கத்தினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கின்ற ஜூட் கிறிஸ்டான் சில்வா என்று சொல்லப்படுகின்ற அருட்தந்தை ஒருவர் அல்லது ஆயர் ஒருவர் கடுமையான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இலங்கையிலே ஒன்றும் இனப்படுகொலை, அதாவது 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்டங்களிலே இனப்படுகொலை ஒன்றும் இடம்பெறவில்லை அந்த யுத்தத்திலே என்பதை சொல்லியிருக்கின்றார். அங்கே இடம்பெற்றதெல்லாம் பயங்கரவாதிகள் எதிரான போர் தான். பயங்கரவாதிகள் தான் அழிக்கப்பட்டார்கள், பயங்கரவாதிகள் தான் கொன்றொழிக்கப்பட்டார்கள், இனப்படுகொலை ஒன்று இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாங்கள் சொல்வதை விடுவோம், இலங்கை அரசாங்கம் சொல்கின்றது 9,000 தமிழர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று 9,000 பேர் வரையில் தான் இறந்திருக்கின்றார்கள் என்பது இலங்கையினுடைய தரவு. 40,000 பேர் வரையிலே இறந்திருக்கின்றார்கள் என்பது ஐநாவினுடைய தரவு. 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்பது தமிழர்கள், குறிப்பாக முன்னாள் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்த ராயப்பு ஜோசப் ஆண்டகை உட்பட பல தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்றவர்களுடைய கருத்து 1.5 லட்சம் பேர் வரையிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த யுத்தத்திலே என்பது. ஆனால் இங்கே இனப்படுகொலை ஒன்று இடம்பெறவில்லை என்பதை அப்படியே அதுவும் கத்தோலிக்க திருச்சபை, இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வெளியிடுகின்ற என்றால் எந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தனமான கருத்து என்பது அப்பட்டமாக தெரிகின்றது. இவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு இனவாதம் ஊறி போய் கிடக்கின்றது என்பது அப்பட்டமாக தெரிகின்றது. இங்கே ஒரு கத்தோலிக்க மதகுரு ஒருவர் சொல்கின்றார், அவரும் சிங்கள மொழி பேசுகின்றவர் தான். அவர் சொல்கின்றார் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. ஜீவத்த பீரிஸ் சொல்கின்றார் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. இங்கே தமிழ் மக்களுக்கு எதிராக போரில் தமிழ் மக்கள் பலர் கொண்டொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வேண்டுமென்றே அந்த போர் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் கருத்தை சொல்கின்றார். இந்த பக்கம் பார்க்கின்ற போது அதே கத்தோலிக்க திருச்சபை சிங்கள கத்தோலிக்க ஆயர்களையும் சிங்கள கத்தோலிக்க மதகுருமாரையும் கொண்டு அதே கத்தோலிக்க திருச்சபை சொல்கின்றது அப்படி ஒன்றும் இடம்பெறவில்லை, அப்படி ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றதற்கான எந்த சான்றுகளும் இல்லை. போரானது பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் பயங்கரவாதிகளை தோற்கடிப்பதற்கான போராகவே இருந்ததை ஒழிய இனப்படுகொலை என்ற ஒன்று இடம்பெறவில்லை என்பதை அப்பட்டமாக சொல்லியிருக்கின்றார். கொத்துக்குண்டுகளால் மக்கள் சூனிய பிரதேசம் அல்லது பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே கொத்துக்குண்டு வீசியதாக சொல்வது நாங்கள் ஒன்றுமில்லை. மாறாக இலங்கைக்குள்ளே அதுவும் யுத்தம் இடம்பெறுகின்ற போது இருந்த செஞ்சிலுவை சங்க ஊழியர்களும் அதே போன்று பல தொண்டு நிறுவனங்களுடைய ஊழியர்களும் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார்கள் ஐநா சபையிலே. இங்கே அதாவது சூனிய பிரதேசம் அல்லது பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்ட வலயத்திற்குள்ளே குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டார் என்று. அதேபோல் மக்களை அச்சுறுத்தி வெளியே எடுப்பதற்கு மக்கள் இருந்த பகுதிகளுக்குள்ளே முள்ளிவாய்க்கால் பகுதிகளுக்குள்ளே தாக்குதலை நடத்தி மக்களை இழுப்பதென்ற போர்வையிலே அங்கே செத்து மடிந்து போன பலர் இருக்கின்றார்கள். இப்படி மிக மோசமான விளைவுகளை இறுதி போர் சந்தித்திருக்கின்றது. பல லட்சம் பேர் இதுவரையில் இடம்பெற்ற போரில் பல லட்சம் பேர் வரையிலே உயிரிழந்திருப்பதாகத்தான் இதுவரையில் இருக்கின்ற தரவு. ஆனால் இதரிலே உண்மையான நிலை அல்லது இதுதான் என்று உறுதிப்படுத்தப்பட்ட தரவு இல்லாததால் தான் எங்களுக்குள்ளே ஒரு இழுபறி நிலையும் பிரச்சனையும் இருக்கின்றது. அது ஆதாரபூர்வமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மாறாக ஒரு கணக்கெடுப்பின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது 1,40,40,000 பேர் வரையிலே உயிரிழந்திருக்கலாம் என்பது. இத்தனையும் இடம்பெற்றும் அதனை மூடி மறைக்கின்ற வகையிலே இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய கருத்து, குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊடக பேச்சாளர் அல்லது கத்தோலிக்க ஆயர்கள் சங்கத்தினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற ஜூட் கிறிஸ்டான் சில்வா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருடைய கருத்து தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது. அப்படி ஒன்றும் இடம்பெறவில்லை. அருட்தந்தை ஜீவத்த பீரிஸ் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அவருடைய தனிப்பட்ட கருத்து, கத்தோலிக்க திருச்சபையினுடைய கருத்து இல்லை என்று அப்படியே 2 கைகளையும் தூக்கி கொண்டு சரணடைந்து விட்டார்கள் அவர்கள் சிங்கள பேரினவாதத்தின் முன்னால். இந்த கத்தோலிக்க திருச்சபை என்பதன் அப்பட்டமாக தெரிகின்ற ஒரு உண்மை. இதற்கு முன்னரும் இந்த மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவருடைய கருத்துக்கள் பெரிதாக இருந்தது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை உயிரிழந்தவர்களுக்கு உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டும், அதுவும் எங்களுடைய மக்கள் தான் உயிரிழந்தார்கள். அது சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், இரண்டும் மக்கள் தான், அதாவது உயிர் சென்றது. எனவே அதற்கு நீதி வேண்டும் என்று இன்று மொழி கடந்து இனம் கடந்து எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், மதம் கடந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான தீர்வு, அதற்கான நியாயம் வேண்டும் என்பதை இஸ்லாமியர்கள் கூடி கடுமையாக அதற்கான நியாயம் வேண்டும், இதை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாகவே இருக்கின்றது.
ஆனால் தமிழர்களுக்கு நடந்தால் மாத்திரம் அதனை மூடி மறைப்பதா என்ற ஒரு கேள்விதான் இப்போது பெரும் கேள்வியாக இருக்கின்றது. அதனைத்தான் இப்போது இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த அறிக்கைகளும் தெளிவுபடுத்துவதாகவே அமைந்திருக்கின்றது. இவர்கள் என்றுதான் திருந்த போகின்றார்களோ தெரியவில்லை. அடிப்படை எண்ணம் அவர்களுக்குள் இருந்து மாறாது என்பதிலே இது ஒரு மிக முக்கியமான சான்று. எல்லா இடங்களிலுமே கத்தோலிக்க மதகுருமார் பல இடங்களிலே குரல் கொடுப்பது அடக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற, சிதைக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுப்பார்கள். அந்த களத்திலே இருப்பார்கள். அப்படித்தான் இங்கே பல கத்தோலிக்க மதகுருமார் இங்கே சண்டை இடம்பெறுகின்ற போது நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வரமாட்டேன், இந்த இடத்திலே தான் இருப்பேன் என்று இறுதி வரையிலே முள்ளிவாய்க்கால் சென்று பின்னர் அவர்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் மிக முக்கியமானவர்கள் என்ற அடிப்படையிலே கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. பல அருட்தந்தையர்கள் கிளைமோர் தாக்குதலே அவர்கள் இலக்கு வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்படி அந்த மக்களோடு இருந்து மக்களுக்காகவே உயிர் தியாகம் செய்த தங்களை அர்ப்பணித்த பல கத்தோலிக்க மதகுருமாரும் இருக்கின்றார்கள். அங்கால் அப்படியே பார்த்தால் சிங்கள தரப்பிலே அப்படியே இனவாதத்தை கக்குகின்றவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது என்ற ஒரு செய்தி தீவிரமாக பரவுகின்றது. குறிப்பாக இலங்கையில் எரிபொருள் இல்லை, எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது, மீண்டும் வரிசைகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றதாம். ஆனால் இப்போது இதற்கு பதிலளித்திருக்கின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருக்கிற மயூர நெத்தி குமாரகே இதற்கு பதிலளித்திருக்கின்றார். அப்படி ஒரு எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படவில்லை, எரிபொருளுக்கான விலையேற்றமும் நாங்கள் செய்ய போவதில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். எரிபொருள் எதிர்வரும் 28, 31 திகதிகள், இந்த மாதம் 28ஆம் திகதி 31ஆம் திகதிகளிலே மிக பெரும் கப்பல்கள் இந்த கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் இலங்கைக்கு வர இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மாறாக எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஒன்றும் இலங்கையிலே ஏற்பட போவதில்லை, மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்த வரிசைகளை தவிர்த்து கொள்தல் சிறப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் மயூர நெத்தி குமாரகே. மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே மீண்டும் ஒரு மிக பெரும் பூகம்பம் ஒன்று கிளம்புகின்றது என்பதுதான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கம் கவிழ்க்கப் போகின்றோம் என்பது எதிர்க்கட்சிகளுடைய கருத்து. அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்பட போகின்றது, இந்த பொருளாதார நெருக்கடியை வைத்து இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கலாம் என்பது நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாசவினுடைய கருத்தாகவே இருக்கின்றது. மீண்டும் ரணிலை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தரப்பும் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். அதன் ஒரு அடிப்படையிலே தான் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கனுடைய வீட்டிலே சென்று அவரை சந்தித்திருப்பதாகவும் கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிறைக்கு சென்று வந்தவரை மீண்டும் ஜனாதிபதியாக்குவதா என்றெல்லாம் கேள்வி வரும். இருந்தாலும் அவரை சந்தித்து அவரோடு உரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் இவர் அதாவது எதிர்வருகின்ற பொருளாதார நெருக்கடிகளை எப்படி கையாளுதல் என்ற அடிப்படையில் இதில் பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தேசிய பட்டியலிலே கொண்டு வந்து மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கான தந்திரோபாயம் இது ஆக இருக்குமோ என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இதில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லியாக வேண்டும். ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இடம்பெற்றது, சூழல் சந்தர்ப்பம் அத்தனையும் சாதகமாக இருந்தது. ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் 2022 இடம்பெற்றது. இதற்கு மிக முக்கியமான பெரும் தலைகள் முன்னின்று செயற்பட்டார்கள். அது எங்களுடைய நாட்டை கடந்து இன்னும் ஒரு நாடு இதிலே பெரிய அளவிலே தலை போட்டிருந்தது. இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் அல்லது ஆட்சி கவிழ்ப்பிலே தலை போட்டு அது நடந்தேறி முடிந்தது. அதற்கான ஏதுவான சூழல்களை கோட்டாபய ராஜபக்சவே அரங்கேற்றி கொடுத்திருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். உர இறக்குமதியை தடை செய்திருந்தார். அதோடு மக்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது சாப்பாட்டினுடைய வேலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் தான் இந்த கோட்டாபய ராஜபக்ச. அப்படியாக பல இறக்குமதிகளுக்கு தடை விதித்திருந்தார். இப்படி பல வேலைகளை செய்ததன் காரணமாக பொருளாதாரத்திலே இறுக்கமான நிலை ஏற்பட்டு அது மிக பெரும் மக்கள் கிளர்ச்சியாக வெடித்து இறுதியிலே அவரே நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அது ஏற்படுமா என்றால் அதோடு டாலர் கையிருப்பு அப்போது இல்லை. எல்லா நாடுகளுமே கைவிரித்து விட்டது இவருடைய செயற்பாடுகள் காரணமாக. அதோடு எரிபொருளுக்கு நெருக்கடி ஏற்பட்டதன் காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த கொரோனா கால பகுதியிலே ஜனாசா எரிப்பு என்ற விடயத்திலே மிக பெரும் தவறளித்து விட்டார் என்ற கடும் கோபத்திலே அரபு நாடுகள் இவர் மீது கடும் கோபத்தில் இருந்தது. இருந்தாலும் அதில் எல்லா விடயங்களும் எல்லா சூழ்நிலைகளும் அந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்திற்கு சாதகமாக அமைந்து போனது. ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் சொல்கின்ற விடயம் டாலர் கையிருப்பு எங்களிடம் இருக்கின்றது, திரைசேரியிலே பணம் இருக்கின்றது, இந்த பொருளாதார நெருக்கடி என்றொன்று ஏற்பட போவதில்லை, அது இப்போது இருக்கின்ற சர்வதேச அரசியல் சூழல்கள் காரணமாக ஏற்பட்டு வருகின்ற ஒன்றுதானே ஒழிய நிரந்தரமான பொருளாதார வீழ்ச்சியாக இருக்க முடியாது என்ற அடிப்படையிலும் சொல்லியிருக்கின்றார். இதைத்தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கூட தெரிவித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி ஒன்று இலங்கையிலே ஏற்பட வாய்ப்புகள் குறைவாகவே தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே.
அதைத்தான் இப்போது பிமல் ரத்நாயக்க நாமல் ராஜபக்ச மீதும் சஜித் பிரேமதாச மீதும் கொந்தளித்து தள்ளி இருக்கின்றார். அப்படி ஒன்று ஏற்பட போவதில் உங்களுடைய கதைகளை விட்டுக்கொண்டு சும்மா இருங்கள் என்ற அடிப்படையில் கடுமையாக பிமல் ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச தரப்புக்கு. அவர்கள் அதாவது நாமல் ராஜபக்சவை பார்த்தால் அவர் எதை எடுத்தாலும் ஆட்சி கவிழ்ப்பு, அது நான் நினைக்கின்றேன் அவர்கள் இந்த சொல்வார்கள் எண்ணம் வாழ்க்கையாகும் என்று. ஒன்றை ஒருவர் நினைத்து கொண்டே இருந்தால், சிறு வயதிலிருந்து ஒன்றையே ஒருவர் நினைத்து கொண்டிருந்தால், அவருடைய இலக்காக ஒன்று இருக்குமாக இருந்தால், அதற்காக சிறு சிறிய வேலைகளை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை எட்டலாம் என்று சொல்வார்கள். அதே வேலையைத்தான் நாமல் ராஜபக்ச செய்கின்றார். விடியற்காலையில் எழும்பி ஆட்சி கவிழ்ப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் போல் இருக்கின்றது. அது நடக்கும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே அது நடக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கான வேலைப்பாடுகளையும் ஆரம்பித்து விட்டார்கள் என்பதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.